வணக்கம். எனது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தரிசனம் செய்த பிறகு கோவிலில் சிறிது நேரம் உட்கார வேண்டும் என்பது தெரியுமா? மேலும் அறிய இந்த வீடியோவை இறுதி வரை தொடர்ந்து பாருங்கள் மற்றும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களுக்காக இது போன்ற வீடியோக்களை உருவாக்க இது என்னை ஊக்குவிக்கிறது. கோவிலுக்குச் செல்லும்போது நமஸ்காரம் செய்து, பிரதட்சணை செய்துவிட்டு, உடனே அங்கிருந்து புறப்படக்கூடாது. மாறாக, கோவிலில் சில நிமிடங்களாவது நின்று, அமர்ந்து இருக்க வேண்டும். தரிசனம், பூஜை போன்ற கோயில் சடங்குகளை முடித்துவிட்டு கோயிலில் சில நிமிடங்கள் அமர்ந்திருப்பது ஏன் என்று இந்த வீடியோவில் விளக்குவோம். தரிசனம் முடிந்ததும் கோவிலில் அமைதியாக அமர்ந்து செல்வது வழக்கம். கோவில்கள் சக்தி வாய்ந்த ஆற்றல் மையங்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த நடைமுறை உள்ளது. அமைதியாக உட்கார்ந்து கொள்வதன் மூலம் இந்த ஆற்றலை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். இது அன்றாட வாழ்க்கையை சீராக தொடரவும், மன அழுத்தத்தை குறைக்கவும், உறவுகளில் சமநிலையை மேம்படுத்தவும் உதவுகிறது. உங்கள் கண்கள் மற்றும் மனதில் கடவுளின் உருவத்தை கொண்டு வர வேண்டும் மற்றும் கோயிலில் நீங்கள் தரிசித்த தெய்வத்தின் ஏதேனும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். உங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியவில்லை என்றால் கடவுளின் பெயரை உச்சரிக்கவும். மற்றவர்களிடம் பேசாதே. உலக விஷயங்களுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நமது அன்றாட வாழ்வில் மந்திரம் அல்லது நாமத்தை உச்சரிப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். வாழ்க்கை கணிக்க முடியாதது என்பதையும், ஆசீர்வாதங்களையும் வழிகாட்டுதலையும் நாம் கடவுளிடம் கேட்க வேண்டும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. கோவிலில் சில நிமிடங்கள் அமர்ந்திருப்பது உங்கள் பிரார்த்தனைகள் மற்றும் கடவுளின் உருவத்தை பற்றி சிந்திக்க உங்களை அனுமதிக்கிறது. உங்கள் பிரார்த்தனைகளை மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவேற்றுவதாகவும் இருக்கும். ஆன்மீக பாதையில் செல்பவர்கள் கோயில்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் அவர்களுக்கென்று தனி வழிகள் உள்ளன. கோயில்கள் என்பது சொந்த வழி இல்லாதவர்களுக்கு பொது கட்டணம் வசூலிக்கும் இடங்கள். இவ்வுலக வாழ்வு வாழ்பவர்களே கோயில் ஆற்றலுக்கு ஆதாரம் என்பது இதன் பொருள். வீட்டில் பொது குழாய் இல்லாத போது பொது தண்ணீர் குழாயை பயன்படுத்துவது போன்றது. மேலும் தர்க்கரீதியான விளக்கம் தேவைப்படுபவர்களுக்காக பின்வரும் காணொளி: கோவிலில் அமர்வதால் ஏற்படும் நன்மைகள். கோவில் வளாகத்தில் அமர்ந்திருப்பதன் ஆன்மீக முக்கியத்துவம். 1. ஆற்றல் உறிஞ்சுதல். இந்தியாவில் உள்ள கோயில்கள் வாஸ்து சாஸ்திரத்தின் கொள்கைகளின்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன. பண்டைய கட்டிடக்கலை வழிகாட்டுதல்கள் இயற்கை சக்திகள் மற்றும் அண்ட ஆற்றல்களுடன் இணக்கமான கட்டமைப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. கோயிலின் கருவறை, பரிக்கிரமா பாதை மற்றும் சிலையின் நிலை உள்ளிட்ட துல்லியமான அமைப்பு மற்றும் கட்டுமானம் அனைத்தும் சக்தி வாய்ந்த ஆற்றல் புலத்தை உருவாக்க கவனமாக திட்டமிடப்பட்டுள்ளன. பக்தர்கள் கோவிலில் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது அவர்கள் இந்த நேர்மறை ஆற்றல் துறையில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். தொடர்ச்சியான சடங்குகள், மந்திரங்களை உச்சரித்தல் மற்றும் தெய்வத்தின் இருப்பு ஆகியவற்றால் இந்த புனித இடம் ஆன்மீக அதிர்வுகளால் நிரம்பியுள்ளது. உட்கார்ந்து இந்த ஆற்றல்களை உள்வாங்குவதன் மூலம் பக்தர்கள் ஆழ்ந்த அமைதி மற்றும் புத்துணர்ச்சியை அனுபவிக்க முடியும். இந்த உறிஞ்சுதல் அவர்களின் ஒளியை அழிக்கவும், அவர்களின் ஓர் ஆற்றலை சமநிலைப்படுத்தவும், அவர்களின் ஆன்மீக நல்வாழ்வை மேம்படுத்தவும் உதவுகிறது. 2. தியானம் மற்றும் தியானம். தரிசனத்திற்கு பிறகு கோவிலில் அமர்ந்து தியானம் மற்றும் தியானத்திற்கான வாய்ப்பை வழங்குகிறது. இது ஒருவரின் ஆன்மீக பயிற்சியை ஆழமாக்குவதற்கு ஒருங்கிணைந்ததாகும். கோவிலின் அமைதியான மற்றும் அமைதியான சூழலில் அன்றாட வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விலகி பக்தர்கள் தங்கள் மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்தலாம். இந்த கவனம் செலுத்துவது தரிசனத்தின் அனுபவத்தை உள்வாங்க உதவுகிறது, மேலும் அது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தெய்வத்தையும் அவர்களின் பிரார்த்தனைகளையும் தியானிப்பது பக்தர்கள் தங்கள் ஆன்மீக பயணத்தை பற்றி சிந்திக்கவும், வழிகாட்டுதலை பெறவும், அவர்களின் எண்ணங்களில் தெளிவு பெறவும் அனுமதிக்கிறது. இந்த பிரதிபலிப்பு நேரம் அவர்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் வலுப்படுத்த உதவுகிறது, மேலும் கடவுளுடனான அவர்களின் உறவை மேலும் பலப்படுத்துகிறது. தெய்வீக பிரசன்னத்துடன் ஆழ்ந்த தொடர்பை பக்தர் உணருவதால் இது உள் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் உணர்வை ஊக்குவிக்கிறது. தியானம் மற்றும் சிந்தனையில் ஈடுபடுவதன் மூலம் பக்தர்கள் சுயஉணர்தல் மற்றும் ஆன்மீக நுண்ணறிவு தருணங்களை அனுபவிக்க முடியும். இந்த தருணங்கள் வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் தெய்வீக சித்தம் பற்றிய சிறந்த புரிதலுக்கு வழிவகுக்கும். இது அவர்களை மிகவும் அர்த்தமுள்ள மற்றும் நிறைவான ஆன்மீக பாதைக்கு இட்டுச் செல்லும். சுருக்கமாகச் சொன்னால், தரிசனத்திற்கு பிறகு கோவில் வளாகத்தில் அமைதியாக அமர்ந்திருப்பது வெறும் மரபுக்கு அப்பாற்பட்ட ஒரு நடைமுறை. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சியாகும். இது பக்தர்கள் கோயிலின் நேர்மறை ஆற்றலை உள்வாங்கவும், கடவுளுடனான அவர்களின் தொடர்பை தியானிக்கவும், அவர்களின் ஆன்மீக பயணத்தை பிரதிபலிக்கவும் அனுமதிக்கிறது. இந்த நடைமுறை அவர்களின் ஆன்மீக அனுபவத்தை வளப்படுத்துகிறது, ஆழ்ந்த அமைதி, தெளிவு மற்றும் பக்தி உணர்வை வழங்குகிறது. எனவே, அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்குச் செல்லும்போது அந்த தருணங்களை உட்கார்ந்து தியானம் செய்து தியானியுங்கள். அது உங்கள் ஆன்மீக பயிற்சியை ஆழமாக மேம்படுத்தும். கோவில் வளாகத்தில் அமர்வதால் ஏற்படும் உளவியல் நன்மைகள். 1. அமைதி மற்றும் அமைதி. கோவிலின் அமைதியான சூழல் அமைதி மற்றும் அமைதியின் உணர்வை மேம்படுத்துவதற்காக கவனமாக உருவாக்கப்பட்டுள்ளது. கட்டிடக்கலை, சடங்குகள் மற்றும் சூழ்நிலைகள் அனைத்தும் அமைதியான சூழலை உருவாக்க பங்களிக்கின்றன. கோயில்கள் பெரும்பாலும் மென்மையான விளக்குகள், இயற்கை பொருட்கள்,
இனிமையான வண்ணங்கள் மற்றும் அமைதி உணர்வை மேம்படுத்தும் திறந்தவெளி போன்ற கூறுகளைக் கொண்டுள்ளன. கூடுதலாக, கோவிலில் உள்ள உணர்ச்சி அனுபவங்களான மணிகளின் ஓசை, தூபக் குச்சிகளின் வாசனை மற்றும் புனிதமான சிலைகளை காண்பது போன்றவை மனதை அமைதிப்படுத்துவதோடு மன அழுத்தத்தையும் குறைக்கின்றன. இந்த உணர்வு தூண்டுதல்கள் அடிப்படை விளைவைக் கொண்டிருக்கின்றன. அன்றாட வாழ்க்கையின் சலசலப்புகளிலிருந்து பக்தர்கள் தப்பித்து உள் அமைதி நிலைக்குச் செல்ல உதவுகின்றன. இந்த அமைதியான சூழலில் அமைதியாக அமர்ந்திருப்பதன் மூலம் ஒருவர் ஆழ்ந்த தளர்வு உணர்வை அனுபவிக்கிறார். உட்கார்ந்து செயல்படுவது ஒரு வகையான இடைநிறுத்தம், நிலையான செயல்பாடு மற்றும் அன்றாட வாழ்க்கையின் கோரிக்கைகளிலிருந்து வேண்டுமென்றே முறிவு. இந்த இடைவெளி மனதிற்கு ஓய்வெடுக்கவும், மீட்கவும், புத்துணர்ச்சியடையவும் வாய்ப்பளிக்கிறது. இது கவலை மற்றும் மன அழுத்தத்தின் உணர்வுகளை கணிசமாக குறைக்கிறது. 2. மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் பிரசன்ஸ். மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி என்பது நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி அதிகமாக எதிர்வினையாற்றாமல் அல்லது அதிகமாக செயல்படாமல், நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதைப் பற்றிய விழிப்புணர்வோடு தற்போதைய தருணத்தில் முழுமையாக இருப்பது மற்றும் ஈடுபடுவது. கோவிலில் அமர்வது இந்த மனநிறைவை ஊக்குவிக்கிறது. கோவில் சூழல் அதன் அமைதியான மற்றும் சிந்தனைமிக்க சூழலுடன் இயற்கையாகவே இருக்கும் நடைமுறையை ஆதரிக்கிறது. ஒரு கோவிலில் பக்தர்கள் அமரும்போது அவர்களின் சுவாசம், அவர்களைச் சுற்றியுள்ள ஒலிகள் அல்லது தெய்வத்தின் உருவம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த அவர்கள் அடிக்கடி ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இந்த தியானம் அவர்களின் கவனத்தை தற்போதைய தருணத்தில் செலுத்த உதவுகிறது. நிகழ்காலத்தில் வாழ்வதன் மூலம் தனிநபர்கள் தெளிவு மற்றும் அதிகரித்த விழிப்புணர்வை அனுபவிக்க முடியும். இந்த நினைவாற்றல் பயிற்சி அவர்களின் ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆழ்ந்த உளவியல் நன்மைகளையும் கொண்டுள்ளது. கவனத்துடன் இருப்பது எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுவது அல்லது கடந்த காலத்தைப் பற்றி சிந்திக்கும் மனப்போக்கை குறைக்க உதவுகிறது. இவை இரண்டும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தின் பொதுவான ஆதாரங்களாகும். மாறாக, தற்போதைய தருணத்தில் ஏற்றுக்கொள்ளும் மற்றும் அமைதியான நிலையை ஊக்குவிக்கிறது. இந்த இருப்பு மற்றும் நினைவாற்றல் சிறந்த மன தெளிவு, சிறந்த முடிவெடுப்பது மற்றும் மிகவும் சமநிலையான உணர்ச்சி நிலைக்கு வழிவகுக்கும். கோவிலில் அமர்வதால் ஏற்படும் உளவியல் நன்மைகள் குறிப்பிடத்தக்கவை மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவை. கோவிலின் அமைதியான மற்றும் அமைதியான சூழல் ஆழ்ந்த தளர்வு உணர்வை ஊக்குவிக்கிறது, மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறது. கூடுதலாக, நினைவாற்றலை கடைபிடிப்பது மற்றும் இந்த நேரத்தில் இருப்பது மனத்தெளிவையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் அதிகரிக்கிறது. ஒரு கோவிலில் அமைதியாக உட்கார்ந்து கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான, மிகவும் சமநிலையான மனது மற்றும் வாழ்க்கைக்கு பங்களிக்கும் ஆழ்ந்த உளவியல் நன்மைகளை தனிநபர்கள் அனுபவிக்க முடியும். தரிசனத்திற்குப் பிறகு கோவிலில் அமர்ந்திருக்கும் கலாச்சார நடைமுறைகள். 1. பாரம்பரியம் மற்றும் மரியாதை. இந்த கலாச்சாரத்தில் கோவில்கள் கடவுள் வசிக்கும் புனித இடங்களாக கருதப்படுகின்றன. தரிசனத்திற்குப் பிறகு கோயிலில் அமைதியாக அமர்ந்திருப்பது பாரம்பரியமும் மரியாதையும் நிறைந்த ஒரு நடைமுறையாகும். இந்த வேலை தெய்வம் மற்றும் கோவிலின் புனிதத்தன்மைக்கு மரியாதை காட்டுகிறது. ஒரு கோவிலுக்குச் செல்வது வெறுமனே பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு பரிவர்த்தனை செயல் அல்ல, ஆனால் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம், சிந்தனைக்கும் நன்றியுணர்வுக்கும் தகுதியானது என்ற புரிதலை இது பிரதிபலிக்கிறது. கோவிலில் அமர்ந்து பக்தர்கள் புனிதமான சூழலை மதித்து தெய்வீக இருப்பை ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த நடைமுறையானது தெய்வீகமானது, இடைவிடாத நேரம் மற்றும் கவனத்திற்கு தகுதியானது என்ற நம்பிக்கையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அதனால்தான் பக்தர்கள் தங்கள் சடங்குகளை முடித்துவிட்டு வெளியே செல்வதை விட உட்கார்ந்து சிந்திக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இந்த இடைநிறுத்தம் தெய்வீகத்திற்கான மரியாதைக்குரிய மற்றும் அடக்கமான அணுகுமுறையை குறிக்கிறது, ஆன்மீக அனுபவத்தில் இருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் முழுமையாக ஈடுபடுகிறது. மேலும், தரிசனத்திற்குப் பிறகு கோவிலில் அமர்ந்திருப்பது பொறுமை, பணிவு மற்றும் பக்தி ஆகிய பரந்த கலாச்சார விழுமியங்களுடன் ஒத்துப்போகிறது. இது தனிநபர்களை மெதுவாக்கவும், தருணத்தை பாராட்டவும், அனுபவத்தின் புனிதத்தை அங்கீகரிக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. பாரம்பரியம் மற்றும் கோவிலின் புனிதத்தன்மைக்கான இந்த மரியாதை இந்து வழிபாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இது நடைமுறையின் கலாச்சார பாரம்பரியத்தையும் ஆன்மீக ஆழத்தையும் வலுப்படுத்துகிறது. 2. சமூகம் மற்றும் சகோதரத்துவம். கோவில்கள் தனிநபர் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, சமூக வாழ்வியல் துடிப்பான மையங்களும் ஆகும். பக்தர்களிடையே சமுதாய உணர்வையும் சகோதரத்துவ உணர்வையும் வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றனர். தரிசனத்திற்குப் பிறகு கோவிலில் ஒன்றாக அமர்ந்திருப்பது கூட்டு வழிபாட்டை ஊக்குவிக்கிறது மற்றும் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறது. இந்த நடைமுறை சமூக உறுப்பினர்களிடையே சமூக தொடர்பு மற்றும் பிணைப்பை ஊக்குவிக்கிறது. பல கோவில்களில் சமூக, பொருளாதார தடைகளை தாண்டி பல்வேறு தரப்பு மக்கள் ஒன்று கூடுகின்றனர். இந்த ஒன்றுகூடல் ஒற்றுமை மற்றும் கூட்டு அடையாள உணர்வை வளர்க்கிறது, கடவுளின் பார்வையில் அனைவரும் சமம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்துகிறது. கூடுதலாக, கோவில்கள் பெரும்பாலும் ஆன்மீக விவாதங்கள், கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் வகுப்புவாத செயல்பாடுகளுக்கான இடங்களாக செயல்படுகின்றன. கோவிலில் அமர்ந்து பக்தர்களுக்கு ஆன்மீகம், மத போதனைகள் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்கள் பற்றி அர்த்தமுள்ள உரையாடல்களை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கிறது. இந்த தொடர்புகள் தனிநபர்களின் ஆன்மீக வாழ்க்கையை பலப்படுத்துகிறது மற்றும் வகுப்புவாத கட்டமைப்பை பலப்படுத்துகிறது.
கோவிலில் அமரும் பழக்கம் பகிரப்பட்ட பொறுப்பு மற்றும் கூட்டு வழிபாடு பற்றிய கருத்தை வலுப்படுத்துகிறது. பக்தர்கள் அவர்கள் ஒரு பெரிய ஆன்மீக சமூகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதையும், அவர்களின் இருப்பு மற்றும் பங்கேற்பு கோயிலின் கூட்டு ஆற்றலுக்கும் புனிதத்திற்கும் பங்களிக்கிறது என்பதையும் இது நினைவூட்டுகிறது. இந்த கூட்டுறவு உணர்வு ஒட்டுமொத்த ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துகிறது மற்றும் தனிப்பட்ட மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஆதரவான சூழலை உருவாக்குகிறது. தரிசனத்திற்கு பிறகு கோயிலில் அமரும் கலாச்சார நடைமுறைகள் பாரம்பரியம் மற்றும் கோயிலின் புனிதத்தன்மைக்கு ஆழ்ந்த மரியாதையை வளர்க்கின்றன, அதேபோல் பக்தர்களிடையே சமூகம் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கின்றன. கோவிலில் அமைதியாக உட்கார்ந்து தனிநபர்கள் கடவுளை மதிக்கிறார்கள், தங்கள் ஆன்மீக அனுபவத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் மற்றும் சக வழிபாட்டாளர்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள். இந்த நடைமுறை ஆன்மீக பயணத்தை வளப்படுத்துகிறது, சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் இந்து வழிபாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துகிறது. தரிசனத்திற்கு பிறகு கோயிலில் அமர்ந்தால் ஆரோக்கிய நன்மைகள். 1. உடல் ஆறுதல். கோவிலுக்குச் செல்வது பெரும்பாலும் நீண்ட வரிசையில் நின்று, கோவில் வளாகத்தைச் சுற்றி நடப்பது மற்றும் பல்வேறு சடங்குகளில் பங்கேற்பது. இது உடல் ரீதியாக கடினமாக இருக்கும், குறிப்பாக வயதான பக்தர்களுக்கு, உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு, அல்லது கோவிலில் கூட்டமாக இருக்கும்போது உடல் சோர்வாக இருக்கும். தரிசனத்தை முடித்த பிறகு உட்காருவது மிகவும் தேவையான உடல் ஓய்வு மற்றும் தளர்வு ஆகியவற்றை வழங்குகிறது. இந்த ஓய்வு காலம் நின்று நடப்பதால் ஏற்படும் மன அழுத்தத்தில் இருந்து மீள்வதற்கு உடலுக்கு வாய்ப்பளிக்கிறது. அமைதியான மற்றும் அமைதியான சூழலில் அமர்வதால் தசைகள் தளர்ந்து உடல் சோர்வு குறைகிறது மற்றும் நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் அசௌகரியங்களில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. இந்த நடைமுறையானது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஏனெனில் இது மன அழுத்தத்தை தடுக்கிறது மற்றும் உடல் நல்வாழ்வை மேம்படுத்துகிறது. மேலும் கோயில்கள் நிழலான பகுதிகள், குளிர்ந்த கல் தரைகள் மற்றும் ஓய்வெடுக்கும் அனுபவத்தை மேம்படுத்தும் வசதியான இருக்கை அமைப்புகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வசதிகள் பக்தர்கள் தங்கள் உடலை இளைப்பாறவும் குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் உணரக்கூடிய ஒரு இனிமையான மற்றும் வசதியான சூழலை வழங்குகிறது. 2. சுவாசத்தை ஒழுங்குபடுத்துதல். தரிசனத்திற்கு பிறகு கோவிலில் அமைதியாக அமர்ந்திருப்பது பல ஆன்மீக மற்றும் தியான நடைமுறைகளின் அடிப்படை அம்சமான சுவாசத்தில் கவனம் செலுத்த பக்தர்களை ஊக்குவிக்கிறது. உங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. பக்தர்கள் தங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தும் போது அவர்கள் மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசிக்கும் முறையை பின்பற்றுகிறார்கள். இந்த வகை சுவாசம் நரம்பு மண்டலத்தில் அமைதியான விளைவை ஏற்படுத்தும், மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றை குறைக்கும். ஆழமான தாள சுவாசம் இதய துடிப்பை குறைக்கவும், இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், நிதானமான நிலையை மேம்படுத்தவும் உதவுகிறது. கூடுதலாக வழக்கமான சுவாசம் மூளை மற்றும் பிற முக்கிய உறுப்புகளுக்கு ஆக்சிஜனின் விநியோகத்தை அதிகரிக்கிறது, அவற்றின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது. மேம்படுத்தப்பட்ட ஆக்சிஜனேற்றம் சிறந்த மனத்தெளிவு, அதிகரித்த ஆற்றல் நிலைகள் மற்றும் மிகவும் சமநிலையான உணர்ச்சி நிலைக்கு வழிவகுக்கும். அமைதியான மற்றும் புனிதமான சூழ்நிலையால் சூழப்பட்ட கோயில் சூழலில் நனவான சுவாசத்தை பயிற்சி செய்வதன் மூலம் இந்த நன்மைகள் மேலும் மேம்படுத்தப்படுகின்றன. இது மனதை அமைதிப்படுத்தவும், உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தவும், உள் அமைதி மற்றும் நல்வாழ்வு உணர்வை உருவாக்கவும் உதவுகிறது. காலப்போக்கில் கவனத்துடன் சுவாசிக்கும் வழக்கமான பயிற்சி மேம்பட்ட சுவாச ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும், மன அழுத்தத்திற்கு அதிக பின்னடைவு மற்றும் உணர்ச்சி நிலைத்தன்மையை அதிகரிக்கும். தரிசனத்திற்கு பிறகு கோயிலில் உட்கார்ந்து கொள்வதன் ஆரோக்கிய நன்மைகள் குறிப்பிடத்தக்கவை மற்றும் பன்முகத்தன்மை வாய்ந்தவை. இந்த நடைமுறை அத்தியாவசிய உடல் ஓய்வு மற்றும் தளர்வு வழங்குகிறது, உடல் சோர்வு இருந்து மீட்க மற்றும் மன அழுத்தம் தடுக்க உதவுகிறது. கூடுதலாக, ஒரு கோவிலில் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துவது வழக்கமான சுவாச முறைகளை ஊக்குவிக்கிறது, இது ஒட்டுமொத்த உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறது. கோவிலின் அமைதியான சூழலில் அமர்ந்து ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் உடல் நலனை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து அதிக அமைதி மற்றும் அமைதியை அனுபவிக்க முடியும். சுருக்கமாக, தரிசனத்திற்கு பிறகு ஒரு இந்து கோவிலில் அமர்வது என்பது பல பரிமாண நடைமுறையாகும். இது ஆன்மீக அனுபவத்தை வளப்படுத்துகிறது, மன மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை மேம்படுத்துகிறது, கலாச்சார மரபுகளை மதிக்கிறது மற்றும் உடல் தளர்வு அளிக்கிறது. எனவே, அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்குச் செல்லும்போது சில நிமிடங்கள் உட்கார்ந்து தியானியுங்கள். இது உங்கள் ஆன்மீக நடைமுறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி.